வணக்கம். சேனலை பார்க்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோடி வடநாட்டுகள்ல தோக்க போறாரு. இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடியோடைய செயல்பாடு, பிஜேபியோடைய நடவடிக்கை, இந்த எலெக்ஷன்ல அவங்க தொடர்ந்து பண்ற செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் மத்தியில ஒரு முகம் சுளிக்கிற நிலைமைக்கு தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மோடி பேசிக்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்க கட்சிக்காரங்களே இப்படி ஒரு வார்த்தையை ஏத்துப்பாங்களா அப்படின்றதே சந்தேகமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ எலான் மஸ்க் இந்தியாவுக்கு முதலீடு பண்ண போறாரு. டெஸ்லா நிறுவன தலைவர், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் இந்தியாவுக்கு வராரு. குஜராத், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல அதிக முதலீடு பண்ணி வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் பிளேயோட ஒரு கதை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு மோடி. அவரை வர வச்சு மக்கள் மனசை ஏமாத்தலாம், மக்கள் மனசை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுது, உளவுத்துறை ரிப்போர்ட், அமெரிக்கா எப்பயுமே ஒரு சர்வே எடுத்துட்டு தானே இருப்பாங்க, அவங்க உலக வல்லரசு. அவங்க எடுத்த சர்வேலையும் தெரிஞ்சு போச்சு, மோடி இந்த தடவை இந்தியாவில மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போய் அவரும் நின்றுட்டார். இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போதுதான் அவர் வருவார். ஏன்னா ராகுல் காந்திக்கு நேரடியாக அவங்க என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி தான் அடுத்த டைம் பிரதமராக வர போறார் அப்படின்றது அமெரிக்கா உட்பட்ட மேலை நாடுகள் அனைத்தும் தீவிரமா நம்புறாங்க. இந்திய மக்களுடைய எண்ண ஓட்டங்களை அவங்க புரிஞ்சு வச்சுக்கணும். உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அப்படிதான் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாக்கும் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்படி பார்த்தோன்னா தெரிஞ்சே இன்னைக்கு களம் இந்தியா கூட்டணி பக்கம் தான் தெளிவா இருக்கு. இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அடைய போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க இது எலெக்ஷன்ல ரிசல்ட் வரப்போகுது, இது வேற. ஆனா மோடி இன்னைக்கு ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி ராஜஸ்தான் நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய சொத்துக்கெல்லாம் எடுத்துக்கணும் போயிட்டு முஸ்லிம்ஸ் கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு படி மேல போய் உங்க தாலி எடுத்து அவங்க கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க தாலி கூட நிக்காது, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு யார்கிட்ட கொடுத்துருவாங்க, முஸ்லிம்ஸ் கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரதமரை யாராவது பார்த்திருப்பாங்களா? ஒரே ஒரு ஓட்டு அரசியலுக்காக 400 இடம் வந்துருவோம் 400 இடம் வந்துருவோம் சொல்ற நீங்க ஏங்க இப்படி எல்லாம் போய் இப்படி எல்லாம் பேசுறது? உங்களுக்கே கொஞ்சம் கூச்சமா இல்ல? நீங்க பிஜேபி கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை கேட்கறது, நீங்க நம்புறீங்க அந்த வார்த்தைய? இந்துக்களுடைய சொத்து எடுத்துன்னு போயிட்டு யாராவது முஸ்லிம்ஸ் கையில கொடுக்க முடியுமா? இந்த சட்டம் அதுக்கு அங்கீகரிக்குமா? இன்னைக்கு சட்டம் அப்படிதான் சொல்லுதா? யாரோட சொத்தை எடுக்கும்போது யாருக்காவது கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் பிப்கார்ட் அடிச்சாலும் இல்ல பாக்கெட்ல இருந்து தெரியாம எடுத்தாலும் அவனை தூக்கி ஜெயில போடுறான் இந்த காலகட்டத்துல. இப்படி ஒரு பேச்சு, அது முன்னாள் பிரதமர் 2006ல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாரு, இந்த நாட்டுல வர்ற வருவாயில சிறுபான்மை மக்களும் சரி, எஸ்சி எஸ்டி மக்களும் சரி, நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, பிற்படுத்த மக்கள் எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே ஏற்றி விடணும், சட்டம் சொல்லியிருக்காரு. கீழே இருக்கிற மேலே ஏற்றி விடணுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்துக்கள் பணத்தெல்லாம் முடிஞ்சு முஸ்லீம் கையில கொடுத்துருவாருங்க யாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் பிரதமர் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இது பிரதமரே இல்லைங்க. இவர் ஒரு பிரதமர் மாதிரியே பேசலைங்க. ரொம்ப லொக்காலிட்டியான ஒரு ஆளா பேசிட்டு இருக்காரு. ஓட்டு அரசியல் RSS பேச்சு அப்படிதாங்க, கலக மூட்டி விடுறது, சிண்டு முடிச்சு விடுறது, சண்டை முடிச்சு விடுறது. தமிழ்நாடு ஒரு கட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் ஜாதி சண்டை உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் அதே அந்த தோணியில தான் இது நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள், பெரும்பான்மை மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னடா இது இப்படி எல்லாம் இந்த ஆள் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2006ல நடந்த வீடியோவை எடுத்து நீ காங்கிரஸ் அவரு எந்த பொது வலைதளத்துல பரப்பி விட்டாரோ அதே வலைதளத்துல உடம்போது இன்னைக்கு அவர் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் இன்னைக்கு பாத்துட்டு அந்த வீடியோவே அவருடைய எக்ஸ்ட்ராலத்துல இன்னைக்கு திரும்ப பெற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு இன்னைக்கு. ஏன்னா இவரு என்ன சொல்றது, தோத்துருவோம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவருக்கே ஒண்ணுமே புரியாம லோல் போட்டு கிடக்குறாரு இப்போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் நினைச்சாங்கன்னா ராமர் கோயிலை கட்டிட்டோம், அதை வச்சு ஓட்டு கேட்டா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. அதுவும் நடக்கல. 2வது இந்தியா கூட்டணி ஒண்ணு சேர மாட்டாங்க, நம்ம அப்படியே பிரிச்சு விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாரு. இந்தியா கூட்டணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. சரி, அங்க இருந்து நம்ம பல்டி குமாரை தூக்கிட்டா
அது நம்ம நிதிஷ்குமார் அதுல இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டுனா கூட்டணி கலைஞர் நினைச்சாங்க. அவரை போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொகுதி உடன்பாடுல ஏதாவது சிக்கல் வரும், அவளை வர்றவங்க நம்ம ஏதாவது ஆட்டையை போட்டு கலைக்கலான்னு பார்த்தாங்க. தொகுதி உடன்பாடு எல்லா மாநிலத்திலும் சுமூகமா முடிஞ்சு போச்சு. எதெல்லாம் எதிர்கட்சி வரும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்க கட்சியில் நடந்து ஒரு பையன் உங்களோட கூட்டணி வைக்கல, எல்லாம் பிச்சு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஒடிசால எல்லாம் பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் எல்லாம் தெரிச்சு ஓடுறாரு கிளம்பி இங்கிட்டு வந்துட்டு, ஐயோ இவங்கிட்ட மாட்டேன்னா துண்டகனா டீசல் கூட மிஞ்சாது அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்போ உங்க கதை டோட்டலா இந்தியா முழுக்க காலி ஆகி போச்சு. நீங்க ராமநவமியில இவங்க எல்லாம் கறி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சுன்னா, அங்க மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி ராமநவமிக்கு லீவே விட்டாங்க. அப்ப நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. தமிழ்நாட்டுல என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழ்நாட்டுல மோடிக்கு ஏகப்பட்ட கூட்டம், ரோட் ஷோ பண்றாரு, அமித்ஷா ரோட் ஷோ பண்றாரு, மோடி ரோட் ஷோ பண்றாரு, பெரிய கூட்டத்தை காட்டி எப்பயும் ஏமாத்துற மாதிரி வட இந்தியாவில ஏமாத்திடலாம்னு சொன்னீங்க. ஆனா வட இந்தியால பாதி பேர் தமிழ்நாட்டுலதான் வேலை செய்யறாங்க. இங்கிட்டு வேலை பார்த்துட்டு இங்க போய் மோடியோட செல்வாக்குன்னு அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஏற்கனவே உங்க வடநாட்டுல நடக்கிற பிரச்சனை, உங்களுக்கே ஓட்டு போட்ட சமுதாயம் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடி நிக்குது. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் வருவாரு, அது வருவாரு, வேலைவாய்ப்பு உருவாக்குவாரு, டெக்ஸ்லா வரும், வேற பேர் வேலைவாய்ப்பு கிடைக்காம அவங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலா உங்க கதை முடிய போகுது. இன்னும் நாட்கள் எண்ணிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான பிரதமர் இந்திய நாட்டுல இப்பவும் சரி எப்பவும் சரி வரப்போறதே கிடையாதுங்க, இருந்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போறது பிஜேபி ஆளுக்கு வந்தாதான் அப்படி வர முடியும், RSS குரூப்ல இருந்தாதான் இப்படிதான் வர முடியும். ஏன்னா அந்த நாட்டுக்காக நீங்க ஒண்ணுமே செய்யல. நாட்டை வித்து காட்டி கொடுத்த கூட்டம் தான் நீங்க. ஆனா இந்த நாட்டை பத்தி பேசுற உரிமை உங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு நியாயமா இந்த 10 கால ஆட்சி நடத்தின மன்மோகன் சிங்கோட ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா 2Gன்னு சொல்லிட்டு உன கொண்டு வந்தனாலதான் இன்னைக்கு அவரை ஏதோ ஒரு முதல்ல மாட்டி விட்டீங்களே தவிர, மத்தபடி இந்த 10 ஆண்டு ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி, காங்கிரஸ் பண்ண ஆட்சி. இந்த காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் அறிக்கையில உங்களால ஒண்ணுமே பேசவே முடியலைங்க. என்னதாங்க நீங்க பேசுவீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கேட்கறாங்க, அதுக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பதிலே கிடையாது. இன்னைக்கு நதிநீரை இணைக்க போறோம்னு சொன்னீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க, அதுக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பதில் கிடையாது. கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம்னு சொல்றாங்க, கேட்கறாங்க, அதுக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நீங்க வச்சுக்கிற தொண்டரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பணத்தை மட்டும் இறக்கிறீங்க, அள்ளி பொய் பித்தலாட்டத்தையும் அள்ளி விடுறீங்க. ஆனா 400 தொகுதி வரும், 400 தொகுதி வரும்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா எல்லாமே பித்தலாட்டம். ராகுல் சொல்லியிருக்காரு, நீங்க 150 கீழே இடம் தான். நான் ஒண்ணும் சொல்ல, 150 நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. 2014 காங்கிரஸுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதுதான் இன்னைக்கு 2024 பிஜேபி கிடைக்க போற ரிசல்ட். அதனால நீங்க திருப்ப சொல்ற ஒரே விஷயம் தான், பிஜேபியோட ஆட்டம் இதோட முடிஞ்சிருச்சு. ராமர் படம் ஒன்னும் ஓடல. நீங்க ஜாதி மதத்தை கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு மக்களை ஏமாத்தலாம் பாத்தீங்க, அந்த படமும் ஓடல. நீங்க சொன்ன எந்த கட்டுக்கதையும் வடநாட்டுக்காரங்க நம்பல, உங்க மக்களே உங்களை நம்பல, எல்லாமே நிராகரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க மூட்டையை முடிச்சு கட்டுற வேலை தான் பார்க்கணும். தயவு செய்து சொல்ற மக்களே, 100% உண்மை உண்மை உண்மை. பிஜேபி 2024 ஆட்சிக்கு வரப்போறதே கிடையாது. மிக பெரும் தோல்வி அடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.